அம்மா பூமி, இப்போ நான் 3 முகூர்த்த தேதிகளை குறிச்சிருக்கேன். ஒன்னு ரொம்ப சீக்கிரமாவே வருது. வர்ற வெள்ளிக்கிழமை 4லேருந்து 4:45 வரைக்கும் நேரம் நன்னா இருக்கு. அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அடுத்ததா வர்ற மாசம் 18ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் முகூர்த்தம் நன்னா இருக்கு. நீங்க எந்த முகூர்த்த தேதியை சொல்றீங்களோ அந்த முகூர்த்தத்துக்கு லக்ன பத்திரிகை எழுதி தரேன். நீங்க சொல்லுங்க மாமா, எந்த தேதியை நம்ம சூஸ் பண்ணலாம்? நான் உன்கிட்ட இப்போதானே சொன்னேன், எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இஷ்டம்தான். நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லு. கல்யாண முகூர்த்தம் குறிக்கிறதுல இருந்து சிவா பூரி கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும் எல்லாமே உன்னோட பொறுப்பு தான். எல்லாத்தையும் நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு. நான் என்னன்னு சொல்றது, என் மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட பெரிய பாரத்தையே வைக்கிறீங்க. ஆனா என்ன, உங்க வார்த்தையை நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? ஐயா, நீங்க வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தையே குறிச்சிருங்க. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு பூமி. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிற? இதுல ஏற்பாடு பண்றதுக்கு என்ன இருக்கு அத்தை? மாப்பிள்ளையும் பொண்ணும் நம்ம வீட்டு ஆளுங்க தான். இந்த சீர்வரிசை சீர்சனத்தின்னு நமக்குள்ள என்ன இருக்கு? நம்ம 3 பேரும் முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் இப்படி டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். பூமி சொல்லிட்டானா சரியாதான் இருக்குமா? அதாவது பூமி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பூமி? உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லையா என்ன? சரி, அவ சொன்ன மாதிரி செய்யலாம். வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முகூர்த்த தேதிய நம்ம குறிச்சிடலாம். சுபம். அம்மா பூமி, இந்த லக்ன பத்திரிகை எடுத்துன்னு போய் சுவாமி கிட்ட வைமா. அப்படியே செய்றேங்க.